ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, ஒரு டீ குடிப்போமா? ரொம்ப சோம்பலா இருக்கா, ஒரு டீ குடிப்போமா? காலைல எந்திரிச்ச உடனே அம்மா கிட்ட அம்மா டீ போடல, சாயந்தரம் வீட்டுக்கு வேலை முடிஞ்சு போகும்போது ஒரு டீ சாப்பிட்டு போவோமா? ஆபீஸ்ல ரொம்ப சோர்வா இருக்கு, எல்லாரும் டீ குடிப்போமா? இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இன்னைக்கு மில்லியன் டாலர் பிசினஸா இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த டீ அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நல்ல சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கு. ஒரு வரலாறு அப்படிங்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு நிறைய பேர் நிறைய கதை கட்டி விட்டுருந்தாலும் இதோடைய பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனா தான். அதுல அதிகமா பேசப்படுற 3 ஸ்டோரி, அதுல 1 மித்தாலஜிக்கல் ஸ்டோரி, 2 வந்து இதை நம்பலாம்பா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மன்னர் இருக்காரு சைனால. அது கிட்டத்தட்ட 2nd century BCன்னு சொல்லுவாங்க, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட். அதாவது 2737 வாக்கு பிஃபோர் கிறிஸ்ட்னு சொல்லுவாங்க, பிசி அப்படின்னு. அந்த காலகட்டங்களில் சைனால ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமாக வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு. நீங்க இனிமே எல்லாருமே தண்ணியை வந்து காய்ச்சி தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்பெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி விறகடுப்புகள் தான் வந்து பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அப்ப வெளியில வச்சு காட்டும் போது மக்களும் அவர் சொல்றதை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து காய்ச்சி வந்து குடிக்கிறாங்க. மன்னரே சொல்லிட்டாரே அப்படின்னு. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அருகாமையில் கூட செடி கொடிகள்ல இருந்து ஒரு சில இலைகள் வந்து வழக்கமாக அந்த பாத்திரத்துக்குள்ளர வந்து விழுகிறது உண்டு. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு இலை வந்து விழுந்திருக்கு. அதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து போட்டுட்டு அதை பார்க்கும்போது கலர் வந்து மாறி இருந்திருக்கு. அதையும் அப்படியே அவங்க வந்து குடிக்கிறாங்க. ஆனா அதோடைய சுவை வந்து சற்றே வேறு மாதிரி இருக்கு. அதை அப்படியே வந்து திருப்பி பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே வந்து நடைமுறைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே அங்கேருந்து சீனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ சேம் லைக் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இன்னொரு இடத்துலையும் இருக்கும். போர் வீரர்கள் ஒரு இடத்துல வந்து போரை முடிச்சுட்டு கூடியிருந்தாங்களாம். அப்போ வந்து அவங்க தண்ணியை காய்ச்சி குடிக்கிறதுக்காக சுட வச்சிட்டு இருக்கும்போது அதில் செடியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இலைகள் விழுந்து அதை அவங்க குடிச்சு பார்த்தபோது அங்கே வந்து ருசி மாறுனுச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்கும். அது அப்புறம் தான் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறது. ஆனால் இதில் எது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ப்ரூவ் ஆகலை. ஆனால் சீனாலேருந்து இது வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ இதில் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னல, அது என்ன அப்படின்னா, இங்கேருந்து போதி தர்மர் வந்து அங்க சீனாக்கு போயிட்டார். சீனாக்கு போய் அவர் வந்து அடிக்கடி அங்க வந்து தவம் மேற்கொள்றது வந்து வழக்கமா வச்சிருந்தார். அவர் தவம் மேற்கொள்ளும் போது அவருக்கு வந்து தூக்கம் வந்து இந்த தவத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சான். அப்ப தன்னுடைய கண் இமைகளை வந்து பிச்சு எரிஞ்சாராம். அந்த இமைகள் போய் உளுந்த இடத்துல செடி முளைச்சிச்சான். அந்த செடியில இருந்து வந்த இலைகள் வந்து தூக்கத்தை வந்து போக்குனிச்சான். ஸோ அதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் நல்ல தூக்கம் வர ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு டீ கொடுத்தா அவங்க வந்து சுறுசுறுப்பாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி போதி தர்மரை வச்சு அந்த டீக்கு வந்து இருக்கு. வாட் எவர் த ரீசன்ஸ் மேபி, எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இது முதலில் சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட யதார்த்தமாக, அதாவது தவறுதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானம் தான். அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் அப்படியே வேர்ல்டு வைடு வந்து பரவுனுச்சு. இது முதல்ல சைனாலேருந்து ஜப்பானியர்களுக்கு தான் பரவுனுச்சு. ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஆயுர்வேதம் சித்தா சம்பந்தமாக அங்கே வந்து நிறைய பேர் அன்னைக்கு வந்து படிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு இந்த இலையை போட்டு அவங்க வந்து காய்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அங்கே வந்தவங்க திருப்பி இந்த இலையை வந்து கொண்டு போக ஆரம்பிச்சாங்க, விதையை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க, செடியை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அடுத்தது அங்கேருந்து ஜப்பான் போச்சு. அப்போ வந்து உலகம் வந்து வணிகத்தில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போ அங்கேருந்து கல்டிவேட் பண்ணதை இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுத்தாங்க. சீடு போச்சு, அங்கே விவசாயம் பண்ணாங்க. யூரோப் கண்ட்ரிக்கு போச்சு, அங்கேருந்து பிரிட்டிஷுக்கு போச்சு. இந்த மாதிரி கப்பல் வழி பயணத்தில் நிறைய இடங்களுக்கு போய் இந்தியாவுக்கும் வந்து வந்துச்சு. எப்போனா 1800களில் இந்த ட்ரேட் மூலியமாக தான் அது இந்தியாவுக்கும் வந்து வருது. அதுக்கு முன்னாடியே 750 சீரீஸில் இங்கே வந்து தேயிலை பயன்படுத்தினதா ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் வந்து இருக்கு. அதையும் வந்து ஒரு ஹிஸ்டரியாக வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்தியாலையும் வந்து 750 சீரீஸ்ல வந்து தேயிலை வந்து காய்ச்சி குடிச்சிருக்காங்க. அது மாதிரி இலைய வந்து சமையல்ல சேர்த்திருக்காங்க ருசிக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நெட்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவைலபிள். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ட்ரேட் மூலியமா அது வந்து வருது. முறையா டீயை வந்து இதுதான்ப்பா டீ, இதை இப்படிதான்ப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து பிரிட்டிஷ். அவங்க தான் வந்து அந்த மாதிரி பானங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த காலகட்டங்களில் பாருங்களேன், இப்ப டீ லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்யூனிட்டியே வச்சு சுத்திட்டு இருக்க நம்ம அந்த காலகட்டத்தில் ஒரு சில கூட்டங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அமைப்புகள்லாம் ஒன்று கூடும்போது அதுக்கு அடிக்கப்படுற பத்திரிகைகள் நோட்டீஸ்ல வந்து கீழே வந்து போட்டிருப்பாங்களாம், டீ காபி போன்ற வஸ்துக்கள் இங்கே கொடுக்கப்பட மாட்டாது, தவிர்த்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்களாம். நம்ம இந்த டீ காப்பியை வந்து வெறுத்த காலங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு வந்து டீக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியை நம்ம வந்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மள அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, இங்கேருந்து வந்த டீ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் டீ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது ஏராளம்.
ஏராளம். நீங்க ஜாஃப்னா, அதாவது நம்மளுடைய இலங்கையில இருக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாணம்ங்கிற இடத்துல நீங்க ஃபிளைட்ல போய் இறங்குனீங்க அப்படின்னா ஏர்போர்ட் விட்டு நீங்க வெளியில போகும்போதே உங்களுக்கு 2 சின்ன பாக்கெட் கொடுப்பாங்க. அது 2மே டீ பாக்கெட். ஸோ அதை நீங்க வந்து அங்க விளைவிக்கிற டீ, அங்க வந்து ருசிப்படுத்தப்பட்ட அந்த டீ வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். நாங்க எடுத்துட்டு வந்து குடிச்சு பார்த்தோம். அதே மாதிரி அங்க வகை வகையா நீங்க நிறைய டீ பார்க்கலாம். அது டீக்கு பேர் போன ஒரு நாடாவே வந்து மாறிடுச்சு இலங்கை. ஸோ அங்கேருந்து இங்கே வருவோம். இந்தியாவில் வந்து இன்றளவு இந்த $1 மில்லியன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டீ வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. இதுல டீ குடிச்சா சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா நீங்க ஒரு மாசம் அந்த டீயை நிறுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து வரும். இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சோண்டு குடிக்கிறவங்களா இருங்க, நிறைய குடிக்கிறவங்களா இருங்க, ஆனா உங்க உடம்புல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த டீ அப்படிங்கிறது நம்ம உடம்புல என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அது வந்து சுறுசுறுப்பு கொடுக்குது, நம்மளோட ஆக்டிவா வச்சிருக்கு, தூக்கம் வந்துச்சுன்னா அது வந்து தூக்கத்தை எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா நம்ம இதுல பண்ற ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா டீல வந்து நம்ம பாலை கலந்து குடிக்கிறது. ஸோ ஒரு உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் கூட நம்ம என்ன காம்போசிஷனை கரெக்டாக சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது உள்ளர போய் நமக்கு உடம்புக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். ஸோ அந்த உள்ளர போற விஷயம் தான் நமக்கு வந்து அடுத்தது சத்தா மாறுதா இல்லை டாக்ஸிக்கா மாறுதா அப்படிங்கிறத நம்ம வந்து நிர்ணயிக்கக்கூடியது நம்ம பண்ற காம்பினேஷன் தான், ஃபுட் காம்பினேஷன்ல. அதுல ரொம்பவே பேடான காம்பினேஷன் என்ன அப்படின்னா டீல வந்து பாலையும் சர்க்கரையும் போட்டு குடிக்கிறது. ஸோ நம்ம நாட்டில் மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு டீல வந்து பாலையும் சர்க்கரையும் வந்து சேர்த்து குடிப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ தூளை வந்து ஒரு பவுச்சா கட்டி அதை வந்து வெந்நீருக்குள்ள போட்டு அதை அப்படியே எடுத்துட்டு அதை தான் குடிப்பாங்க. ஸோ அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்றதா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை வெளியிலேயே டாக்ஸின் ஆக்கி உள்ளர வந்து ஊத்திக்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் மாற்றம் உடம்புக்கு வந்து ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து பண்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 10 டீ குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. 10 டீ அப்படின்னா உங்களுக்கு 10 கப்பு அந்த அளவுக்கு குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு மாசம் நீங்க இந்த டீயை நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்னலாம் வந்து மாற்றங்கள் ஏற்படுது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில வரோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹெட்டேக் வந்து ரொம்ப வரும். ஏன் அப்படின்னா அதை பத்தின சிந்தனையே நமக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க நமக்கு வந்து ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தலைவலி வரும். அது வந்து என்ன பண்ணும்னா அந்த டீயை நீங்க நிறுத்தணும்னா உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இது வந்து ப்ரொலாங் ஆகும். அதுக்கப்புறம் அந்த தலைவலி வந்து குறைஞ்சிரும். நீங்க நல்லா தூங்க ஆரம்பிப்பீங்க. நல்லா தூங்குறதுனால அடுத்தது வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிப்பீங்க. நீங்க நல்லா ஆக்டிவ் ஆகிறதுனால நார்மலான ஃபுட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த நார்மலான ஃபுட் எடுக்கிறதுனால குடல் உறிஞ்சிகள் அந்த ஃபுட்டை வந்து நல்லா உரியும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க டீ அதிகமாக குடிக்கும் போது அது உள்ள இருக்கக்கூடிய இந்த குடல் உறிஞ்சிகள் எல்லாம் பாதிப்பாக்கி அந்த நம்ம சாப்பிட்ற நார்மல் சாப்பாடுடைய சத்தையை அது வந்து உரிய விடாம பண்ணிடுமா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம டீல வந்து பால் ஊற்றி குடிக்கிறதுனால, சக்கரை போட்டு குடிக்கிறதுனால நமக்கு உடம்புல வந்து கொழுப்பு வந்து படியுது. ஸோ இந்த மாதிரி டீயை பத்தின ஒரு அவேர்னஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. டீயை 1 மந்த் நிறுத்தினீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நமக்கு வந்து உடம்புல ஏற்படும். ஸோ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் டீயை வந்து வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கண்ட்ரியில் நம்ம குடிக்கிற அந்த டீ மெத்தடாலஜி வந்து நம்மளுடைய வெயிட்டை வந்து கண்ணாபுரான்னு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறதா ஒரு உண்மை. டீ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான தகவல் வந்திருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் வந்துருக்கு. நீங்கள் அதிகமாக டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கப்பாக கம்மி பண்ணி ஒரு ஸ்டேஜில் டீயை வந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மோர் ஓவர் இந்த டீயை வந்து பால் இல்லாமல் குடிச்சு பழகிறதுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்க. வீட்டில் சின்ன பசங்களுக்கு நீங்கள் வந்து டீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டீ அடிக்ட் ஆகிடுவாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியில் போய் கண்டினியூஸாக டீ குடிப்பீங்க. எனக்கு ஒரு டீ குடிச்சாதான்ப்பா இப்போ வந்து வேலையே ஆரம்பிக்கும், நாளே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ லவ் டீ அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக போட்டுட்டு போங்க. Stay tuned.